பானர்ஜி, வாட் யூ சேயிங்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் நான் இந்தியா வரேன். அந்த அயோக்கியன் ஜெயிலை விட்டு வெளியே வந்தான்னா நம்ம கோர்ட் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். இதுல இருந்து தப்பிக்க இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ண போறான்னு எனக்கு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பிரகாஷ் அவனை வெளியே கொண்டுட்டு வர முயற்சி பண்றான்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. ஜெகநாதன், யூ டோன்ட் வரி, திஸ் கேஸ் இஸ் ஃபினிஷ்ட். நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல. பானர்ஜி, மார்னிங் சார். ஏயா எல்லாரும் மாதிரி நீயும் குட் மார்னிங் சொல்லணுமா? உன் சைடுல உனக்கு தெரிஞ்ச குட் நியூஸை சொல்லியா? குட் நியூஸ் என்ன சார்? அதான்யா, ஜெகநாதனோட பொண்ணு ஸ்ருதியோட சேர்த்து கேத்தரின்கிற பொண்ணையும் அவன் தான் கொண்டதா கன்ஃபார்ம் பண்ணிருக்கியாமே. நோ சார், இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். கலெக்ட் பண்ண எவிடன்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. என்ன கன்ஃபார்ம் ஆகல சார்? ஐ வாஸ் தேர். என் முன்னாடி சொன்னான் சார் அவன் வந்து. ஆல்பர்ட், ஒரு நிமிஷம். நான் கன்ஃபார்ம் பண்றேன். பிரகாஷ், ஆண்டனி சார், ஃபைல் ரெடியா இருக்கா? இதோ சார். ஹைதர் சார், அந்த ஃபைல் அவர்கிட்ட கொடு. பிரகாஷ், நீ போலீஸா இல்லாம ஏன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. கோர்ட்ல கொடுத்த டைம் நாளையோட முடியுது. அதுக்குள்ள அவனை குற்றவாளி நிரூபிக்கலனா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ப்ளீஸ். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் பொண்ணோட சாவுக்கும் கேத்ரினோட சாவுக்கும் நியாயம் கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாட போறானோ. அவனை லேஸ்ல விட்டுறக்கூடாது பிரகாஷ். சட்டப்படி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் என் பொண்ணோட ஆத்மா சாத்தி அடையும். பிரகாஷ். ஜெகநாதன், control yourself. Mr. Prakash, you are relieved from this case. Anthony will take care of this. You can go now. Sir. Anthony, இந்த கேஸ்ல உனக்கு ஆல்பர்ட் ஹெல்ப் பண்ணுவாரு. அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நீங்க தான் கேட்காம 69 கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. சார் இதுல 6 இல்ல சார், 9ங்கிறது தான் நிஜம். ஹலோ, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். எதுக்கு இப்ப சிரிக்கிறாரு? எனக்கு எல்லாம் தெரியுங்கிறாரா இல்ல எனக்கு எதுவுமே தெரியலங்கிறாரா? என்ன நினைக்கிறாருன்னே தெரியல. In the 19th century, it yields another narcotic to a chemist looking for a way to make opium. அவன் நேஷனல் டோர்னமெண்ட் பிளேயர். அவன் பார்க்கறதுக்கு தான் சைலண்டா இருக்கான் சார். ஆனா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் கபடியும் கிரைமையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றான் சார். உங்க தம்பியாலேயே அவன் கூட ஆடி ஜெயிக்க முடியல. அவன் கூட ஆடுறது டேஞ்சர். விட்டுருங்க சார். வேணும்னா அவனை நாம வேற விதமா Once called God's own medicine is the most addictive and deadly drug in Kabaddi. Today there is a kabaddi match between police team and Satya team. Ready! Attention! நேரப்பா சத்யா ஜெயிக்கணும். Toss won by police team. என்ன சார்? ஹாய் மிஸ்டர் பிரகாஷ், நீங்க என்ன பார்க்கறது இதான் கடைசி தடவை நினைக்கிறேன். இந்த எம்எம்எஸ் நான் எப்படி அனுப்புறேன்னு யோசிக்க வேண்டாம். இந்த ஜெயில எல்லாமே கிடைக்குது. ஒலினா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் உங்ககிட்ட. பஸ், நீங்க கேட்ட பொருள் 3வது பாத்ரூம்ல ஃப்ளஷ் டேங்க்ல இருக்கு. ஹரி, கபடி 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 கபடி. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் பிரகாஷ். ஸ்ருதியை கொன்னதுல நான் வெறும் ஆயுதம் மட்டும்தான். மெயின் பிளான், பிரெயின், எக்ஸிகியூஷன் இது எல்லாமே செஞ்சது வேற ஒருத்தர்.
சார் இவன் பொய் சொல்றான் சார். நான் சொல்றது பொய்ன்னு கூட நீங்க நினைக்கலாம், ஆனா இதான் உண்மை. என் ரிமாண்டுக்கு இதான் கடைசி நாள்னு என்னை கொல்லணும்னு ஆல்பர்ட் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கே இங்கே. டிரைவர் யூ டர்ன் எடு, ஜல்தி ஜாओ अगर हो जाए. நான் உங்களை நம்புறேன் மிஸ்டர் பிரகாஷ். ஒருவேளை இன்னைக்கு நான் செத்து போயிட்டாலும் இல்ல பொழைச்சு வெளியில போனாலும் நாம சந்திக்க முடியாமே போகலாம். ஆனா நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைச்சாகணும். குட் பை. சத்யா அவங்க அடிச்சிடுவாடா. இப்ப என்ன நடந்துச்சு? Fast, fast. சத்யா முன்னாடியே சொன்னல, பெரிய புட்டிங்க மாதிரி போன. ஓட்டத்தை முடிக்கிறேன்டா. ஐயோ சத்யா, ஏய் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வா, கொண்டு சீக்கிரம் வா. தள்ளி போங்க. தள்ளியா சீக்கிரம் பத்து பத்து எடுங்க எடுங்க போங்க. சலோ சலோ சலோ. டேய், நீ நினைச்ச மாதிரி கொண்டுட்டல, உன்னை விட மாட்டேன்டா. கோர்ட்டுக்கு இழுப்ப. அநியாயமா கொண்டுட்டாங்களே சத்யா. டாக்டர் Sorry, he's no more. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம போலீஸோட திறமை இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸ்ருதியோட மர்டர் கேஸ்ங்கிற பேர்ல இந்த மழைக்காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணாரு பிரகாஷ் வர்மா. எதிரியை சாகடிக்கிறதுக்காக சுட்டா அது வேட்டை, எதிரி செத்ததுக்கு அப்புறமும் சுட்டா அது விளையாட்டு. நீங்க விளையாடிட்டீங்க சார். இன்னும் ஏன் சார் நீங்க டென்ஷனா இருக்கீங்க? அந்த கடவுள் கூட அவன் தான் நம்பர் 9 முடிவு பண்ணி தண்டிச்சிட்டாரே. இது இன்னைக்கு மார்னிங் வந்த ரிப்போர்ட். ஸ்ருதி பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் கடைசி காசு வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அந்த ட்ரஸ்ட் டைரக்டர் பேர் என்னன்னு தெரியுமா? கேத்ரின். கேத்ரின்ற பொண்ணு இருக்காளா? உயிரோட தான் இருக்கா. அப்படின்னா இதெல்லாம் செஞ்சது அந்த கேத்ரினா சார்? இல்ல, ஹோட்டல் என் மேல ஃபயரிங் நடந்த அன்னைக்கு ஒரு வண்டியை பார்த்தேன். அந்த வண்டி மேல ஓட்ட வச்சிருந்த கோவா ரைனோ ஸ்டீம் போஸ்டரை பார்த்து போட்டோ எடுத்து வச்சேன். அன்னைக்கு நம்ம விட்டது கேஸ் ஃபைல் மட்டும்தான். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கோவா ரைனோ ஸ்டீம் இருந்த கிரவுண்டுக்கு போய் பீட்டர் ஃப்ரெண்ட் அலெக்ஸை பார்த்தப்ப கேத்ரின் இல்ல சார், அந்த பொண்ணு பேரு ஸ்ருதி. ஹைதராபாத்ல இருந்து மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக கோவா வந்திருந்தா. ஸ்ருதி பீட்டரோட ஃபேன் சார். ஸ்ருதி விஷயத்துல தான் பீட்டருக்கும் சத்யாவுக்கும் சண்டை வந்துச்சு. அன்னைக்கு நான் கூட அங்கதான் சார் இருந்தேன். அவளுக்காக தான் அன்னைக்கு பெட்டிங் கூட நடந்தது. ஆனா ஸ்ருதி காதலிச்சது சத்யாவை தான். அப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டான்ல சார்.
எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு சார். அன்னைக்கு சீனு சொல்ல வந்தது கோவால அறிமுகமான ஸ்ருதியை பத்தி தான். ஏற்கனவே கௌதமி சொன்ன ஸ்ருதியோட லவ் ஸ்டோரியை கேட்ட நாம தெரிஞ்ச கதை தானே த்ரோ பண்ணி தப்பு பண்ணிட்டோம். இதர் போட் ஹவுஸ் கிட்ட நமக்கு கிடைச்ச கையை பத்தி சத்யாவை கேட்டப்ப அவனுக்கு முன்னாடியே அறிமுகமான ஸ்ருதியை தான் கேத்ரின்னு மாத்தி சொல்லிட்டான். வாட்? அப்படின்னா ஸ்ருதி தான் கேத்ரினா சார்? ஏய், இவ இப்படி உயிரோட? ச்சே, என்ன பொண்ணு சார் இவ? போய் இவ்வளவு காதலிச்சு சத்யா செத்து போயிட்டானே சார். தப்பு ஹைதர். ஏய், சத்யா அந்த பொண்ணை லவ் பண்ணே தப்புன்றீங்களா? அவன் செத்துட்டான்னு நீ நினைக்கிறது தப்பு. உண்மைதான். ஆமா, ஸ்ருதி கேத்ரின் ரெண்டும் நான் தான். அப்படின்னா கேத்ரினோட காதல் கதையெல்லாம் கட்டுக்கதையா சார்? அதுவும் உண்மைதான். சத்யாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் கோவால பார்த்தப்பவே அவன் மேல லவ் வந்துருச்சு. அப்போவே அவன் தான் என்ன சோல்மேட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். அங்கதான் பீட்டரோட சண்டை கூட நடந்தது. அதுக்கப்புறம் பீட்டர் செத்து போனது, கோவா போலீஸ் சத்யாவை அரெஸ்ட் பண்ணது, அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஏய், அப்ப அந்த கேத்ரின் கேரக்டர் எதுக்குடா கிரியேட் பண்ண? உங்க என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருந்த அந்த கை யாரோடது? ஜெயில திடீர்னு கையை பத்தி கேட்டப்போ எங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியை கேத்ரின் கேரக்டரை மாத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. அதனால பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷனும் டைவர்ட் ஆச்சு. எதுக்கு சார்? சிங்கத்தை வேட்டையாடுறதுக்கு தான். பீட்டர் கேஸுக்கு அப்புறம் ஸ்ருதி தான் எனக்கு பெயில் வாங்கி கொடுத்தா. அதுக்கப்புறம் ஸ்ருதி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னா. கோவால யாரோ தன்னை காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் சென்னையில் நடந்த ஆக்சிடென்ட்ல கூட தனக்கு யார் மேலேயோ டவுட் இருக்குன்னு அவங்ககிட்ட சொன்னேன். ஆனா நான் அதை நம்பல. கண்ட்ரோல் ரூமுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன். உங்க சந்தேகம் கரெக்டா மேடம், யாரோ வேணும்னு பண்ணிருக்காங்க. கன்ஃபார்மா அவன் மேல மர்டர் அட்டம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் இன்வெஸ்டிகேஷனை நான் ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஆனா ப்ரூஃப் இல்லை. அப்பதான் ஸ்ருதி ஹைதராபாத் காந்தி ஹாஸ்பிட்டல்ல ஹவுஸ் சர்ஜனா ஜாயின் பண்ணா. அங்கதான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணது, ஏன் பிளான் படி ஸ்ருதியோட ஃபாதர் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. Hi dear. Sorry, I have an important meeting. I'll catch you later. அவரு உன்னை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்களோட கேமை உன்கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம். ஞாபகம் இருக்கா? 10K ரன், டெஸ்டினி. எங்கடா இருக்க? வந்துகிட்டே இருக்கேன். என்னடி ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணிட்டியா? எனக்கு டெஸ்டினி ஜோசியம் மேல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. வராதீங்க. ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி நாளைக்கு கரெக்டா வந்துட்டா? சச்சா, அது எப்படி? நாளைக்கு 7 மணிக்கு நம்ம சார்மினார் கிட்ட இருக்கிற மும்தாஸ் ஃபங்க்ஷன் ஹால்ல என்னோட ஃப்ரெண்ட் ஜுவேதா கல்யாணத்துக்கு போக போறோம். ஜுவேதா என்னோட ஸ்கூல்மேட். என்ன தவிர வேற யாருக்கும் அவளை தெரியாது. சோ அவன் அங்க வர வாய்ப்பே இல்ல. I have a plan. ஹலோ டாடி, நானும் கௌதமியும் 7th கம்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். வா. பை. யாரடி? டாடி. சரி, வா போலாம். இப்பவே இங்கே நம்ம 2 பேர் டெஸ்டினியும் இப்ப நம்புறேன். பாக்குறாளா? பாக்குறா பலியாடு. ஓகே, பை. நீ போய் ஸ்ருதி அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது, நான் அவகிட்ட கேமராவை கொடுத்து மீட்டிங் பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்ண வச்சது, அதுக்கப்புறம் அவரே என்ன கூப்பிட்டு பேச வச்சது வரைக்கும் எல்லாமே என்னோட பிளான். உனக்கு தெரிஞ்ச கதை வேற, ஆனா அங்க எனக்கு வேற ஒரு கதை தெரிஞ்சது. உனக்கு ஒரு கதை சொல்றேன் சத்யா. நான் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ரொம்ப ஏழை, ஆனா படிப்புல அவன் தான் நம்பர் 1. அவன் லக்ஷ்மிங்கிற ஒரு கோடீஸ்வரனோட பொண்ணை காதலிச்சான். அதை பிடிக்காத லக்ஷ்மியோட அப்பா என் ஃப்ரெண்டை ஆளை வச்சு அடிச்சு நொண்டி ஆக்கிட்டாரு. லக்ஷ்மியை கோடீஸ்வரனான ரகுநாத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. லக்ஷ்மியும் அதுக்கு ஒத்துக்கிட்டா. காதலிச்ச பொண்ணு, தன்னோட காலு, வாழ்க்கை எல்லாத்தையும் இழந்த என் ஃப்ரெண்டு அதை தாங்க முடியாம தனிமையில பைத்தியக்காரன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது சத்யா. பணம் பணம் பணம், காதலை விட பணத்துக்குத்தான் பவர் அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டான் என் ஃப்ரெண்டு. எப்படியாவது தான் இழந்த எல்லாத்தையும் திருப்பி அடையணும்னு முடிவு பண்ணான் என் ஃப்ரெண்டு. சில நாட்களுக்கு அப்புறம் சரியா பிளான் பண்ணி லக்ஷ்மி புருஷன் ரகுநாத்தை கொன்னான். கணவனை இழந்து சோகத்துல இருந்த லக்ஷ்மி கிட்ட மறுபடியும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சான். அப்புறம் அவளை லீகலா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். லக்ஷ்மியோட கோடிக்கணக்கான சொத்துக்கள் கிடைச்சதுங்கிற சந்தோஷத்துல இருந்த என் ஃப்ரெண்டுக்கு ரகுநாத்தோட குழந்தை லக்ஷ்மி வயிற்றுல வளர்ற விஷயம் தெரிய வந்தது. பல கோடி ரூபாய்க்கு ரகுநாத்தோட குழந்தை வாரிசு ஆக போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே லக்ஷ்மிக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அது என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல சத்யா. சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி கொடுன்னு கேட்ட என் ஃப்ரெண்டு மேலே லக்ஷ்மிக்கு சந்தேகம் வந்துச்சு.
உடனே தான் பொண்ணுக்கும் அவ திருமணம் செஞ்சுக்க போற கணவனுக்கும் மட்டுமே தன்னோட சொத்துக்கள் மேல உரிமை இருக்குன்னு உயில் எழுதிட்டா லக்ஷ்மி. மறுபடியும் ஏழையாயிட்டா என் ஃப்ரெண்டு. லக்ஷ்மியை கொன்னுட்டு சொத்துக்கு வாரிசான அந்த பொண்ணுக்கு அப்பாவா செட்டில் ஆயிட்டான். என் ஃப்ரெண்டு கண்ணு முன்னாடி வளர்ந்த அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அந்த சமயத்துல தான் அந்த பொண்ணை உன்ன மாதிரி ஒரு பையன் காதலிச்சான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த பையனை வீட்டுக்கு வரவழைச்சான். எதுக்காக என் பொண்ணை லவ் பண்றேன்னு கேட்டப்போ, உங்க பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற சொத்துக்காக தான் லவ் பண்ணேன்னு அந்த பையன் சொன்னான். அந்த சொத்துக்கு பின்னாடி எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு அவங்கிட்ட எடுத்து சொல்லி, சின்சியரா உன் முடிவை சொல்லுன்னு என் ஃப்ரெண்டு அவங்கிட்ட கேட்டான். இது கதை இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஸ்ட்ரெயிட்டா உண்மை என்னன்னு நீங்க சொன்னீங்கன்னா என் முடிவு என்னன்னு நானும் சொல்லுவேன். அந்த ஏழை ஃப்ரெண்டு நான் தான். ரகுநாத், லக்ஷ்மி, ஸ்ருதியோட அப்பா அம்மா, அவங்கள கொன்னவனும் நான் தான். நானும் உன்ன மாதிரி ஆள் தான். நான் ஸ்ட்ரெயிட்டாவே கேட்கிறேன், என் ஷேர் பங்கு எவ்வளவு? என்னை விட கில்லாடியா இருக்க நீ. ஜெகநாதன் சொன்ன பிளான் படி. லுக், ஒன் திங், ஸ்ருதி என் பொண்ணா செத்தானா நம்ம 2 பேருக்கும் சொத்து கிடைக்காது. ஆனா உன் மனைவியா செத்தா மட்டும்தான் சொத்து கிடைக்கும். லுக், என் கேம்ல நீ ஒரு பிளேயர் தான். நான் சொன்ன மாதிரி நீ ஆடுனா நிச்சயம் ஜெயிப்ப. கேம் ஆட ஆரம்பிச்சோம். நான் பணத்துக்காக தான் எல்லாம் செய்யறேன்னு நம்ப வச்சேன். நிச்சயதார்த்தம், கல்யாணம், கோவா பீச்சில் ஹனிமூன், ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஸ்ருதி கிட்ட கையெழுத்து வாங்குறது, அப்புறம் அவளை டார்ச்சர் பண்ணி கொள்றது, எல்லாமே ஜெகநாதன் நம்புற மாதிரி செஞ்சோம். நீ சொன்ன மாதிரியே போனே எடுக்கல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நிச்சயமா இந்த வாட்டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். அன்னைக்கே ஸ்ருதி கோவா ஏர்போர்ட்ல இருந்து மொரிஷியஸ்க்கு போய் சேர்ந்துட்டான். பீட்டர் கேஸை பத்தி தெரிஞ்ச ஜெகநாதன் ஸ்ருதி மர்டருக்கு அப்புறம் என்ன கோவா ஜெயிலுக்கு மாத்தி அங்க இருக்கிற ஆல்பர்ட்டை வச்சு என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணாரு. ஆனா ஸ்ருதியோட டெட் பாடி கிடைச்சாதான் எனக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்ச ஜெகநாதன் ஆக்சிடென்ட்ல செத்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடியில இருந்து கையை மட்டும் கட் பண்ணி எங்களோட வெட்டிங் ரிங் அதுல போட்டு ஆல்பர்ட் மூலமா அவர் கிடைச்ச என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை அந்த கையில ஆட் பண்ணி கடல்ல தூக்கி வீசிட்டாரு. ஆனா பிரகாஷோட இன்வெஸ்டிகேஷனால அவரோட திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பிரகாஷ் தான் தனக்கு தடன்னு நினைச்ச ஜெகநாதன் பிரகாஷின் தீத்து கட்ட முடிவு பண்ணாரு. ஆல்பர்ட், ஜெகநாதன் ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அவங்க 2 பேருக்கும் தண்டனை கிடைக்கணும்னா அவங்க பிளான் படி நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டு ஏசிபி பிரகாஷ்க்கு எம்எம்எஸ் அனுப்பினேன். சார், இப்ப சத்யா செத்துட்டான்னு சொல்லி டாக்டர்ஸ் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிருக்க முடியும்? ஜெயில இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி சத்யா எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தான். கோவா ஜெயில எந்த எமர்ஜென்சி கேஸ்னாலும் பஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அங்கே வேலை பார்க்குற என்னோட ஃப்ரெண்ட் சோனி கிட்ட நான் பேசி வச்சிருந்தேன். சாரி, ஹி இஸ் நோ மோர். அன்னைக்கு நான் ஆல்பர்ட் கூட சண்டை போட்டப்ப என் காலுக்கு கீழே பாட்டிலை பார்த்தேன். வைல்ட் அனிமல்ஸுக்கு வேக்சின் கொடுக்குறப்ப அதுங்களை கட்டுப்படுத்துறதுக்காக கொடுக்குற அனஸ்தீஷியா இங்கே தான் அவன் சேவ் ஆயிருப்பான். அங்கே லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்த எனக்கு ஆன்டிடோட் இன்ஜெக்ஷன் கொடுத்து காப்பாற்றினாங்க டாக்டர் சோனி. டேய், அந்த ஏசிபி கொடுத்த இன்ஃபர்மேஷனை கேட்டு நீ நினைச்சு ஏதோ ஒரு அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்து அதுக்கு கொல்லி வச்சு ஃபீல்லாம் பண்ண தெரியுமா? ஏய், எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் பண்ண ஜெகநாதனை விட்டுட்டு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? ஸ்ருதி அம்மா அப்பாவை அவன் எப்படி கொண்டா, எங்களை கொல்றதுக்கு என்னென்ன திட்டம் போட்டான், எல்லா டீட்டெயில்ஸையும் ஏசிபி பிரகாஷ்க்கு எம்எம்எஸ் அனுப்பினேன். 2 minutesல வரட்டுமா? தேங்க்யூ. ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் லக்ஷ்மி லைஃப் ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கௌதமி. நம்ம தமிழ்நாட்டில் நல்லா படிக்கிற பசங்க ட்ரஸ்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும். அந்த பசங்களோட எல்லா தேவைகளையும் ட்ரஸ்ட் சேர்மனாக நீ தான் பார்த்துக்கணும். இதுதான் எங்கள் அம்மாவோட ஆசை கௌதமி. வாவ், சூப்பர்மா. ரொம்ப நல்ல மனசரி உனக்கு. ரியலி குட் ஜாப். நோ ஹைதர், நம்ம ஜாப் அன்கம்ப்ளீட்டட். I'll catch you soon, Satya. I'm coming.